அப்படியே மக்கள்கிட்ட கூப்பிட்டு அங்கே வாங்க கடைக்கு போறீங்க பிரியாணியை வாங்குறீங்க, கடைக்காரன் திட்டுறான். ஏன்னா அண்ணே லெக் பீஸாக வைக்கணும், ஒரு கோழிக்கு 2 காலு தானையா, எத்தனை பேர் லெக் பீஸ் கேட்டால் அப்படின்ற இந்த சண்டையை நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இப்போ பறவை காய்ச்சல் வருதாமரா, வேக வச்சு நல்லா சாப்பிடுங்க இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு பயமுறுத்துதாகல்ல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீன்னு கேட்டால் லெக் பீஸெல்லாம் வேணாங்க அப்படிங்கிற மாதிரியே பதில் வருது. சிக்கன் மற்றும் பறவை காய்ச்சல் அதிகமாக வரங்காட்டிக்கு நான் கடலை இதை வாங்கி சாப்பிட்றது இல்லை. பறவை காய்ச்சல் எதிரொலியின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆரோக்கியமான உணவு வகையில் பார்த்தீங்கன்னா மீன் வகைகளை நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நாங்கள் வாங்குற பகுதியில் வந்து சிக்கன் வந்து சுத்தமாகவும் நீட்டாக தான் எல்லாம் பண்ணி தராங்க. வெளி வேலைக்கு போகிறனால அதிகமாக கடலை தான் சாப்பிடுவோம். பெருமை சாப்பிட்றது சிக்கன் பண்ணுறது தான். இப்போ தள்ளு வண்டி கடையிலலாம் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா கோழிக்கறி வந்து மக்கள் விரும்பி தான் சாப்பிட்டு இருக்காங்க. எப்படி செய்வாங்க கடையில தெரியாது, அதனால வீட்டுல வாங்கி குக் பண்ணி சாப்பிடுங்க, அதுதான் நல்லது. கறியும் சரி முட்டையும் சரி நம்ம எப்பவுமே வேக வச்சு தான் சாப்பிடணும். அந்த ஆஃப் ஆயில் கலக்கி நம்ம எல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. எங்களுக்கு விலையை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பறவை காய்ச்சல் அது இதுங்க இருக்கனால நாங்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கு பயமா இருக்கு. சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் திங்குது, அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாதுல்ல. சிக்கன் 65 தந்தூரியுமே வந்து ஒழுங்கா வேகாம சாப்பிட்டனாலதான் இஷ்யூ. வெளியே ஒர்க் பண்றீங்கன்னா நீங்க வந்து போய் ஃபுட்டை நீங்க வீட்டுல இருந்தே சமைச்சு எடுத்துட்டு போயிடும். சின்ன குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்கள இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் சிக்கனை தவிர்க்கிறது நல்லது. ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஆஃப் ஆயிலு, அடுத்தது வந்து ஆம்லேட்டு இதெல்லாம் வந்து அதிகமாக தான் ஓடிக்கிட்டு இருக்கிறது, குறையது கிடையாது. சிக்கன் 65 சிக்கன் ஏதோ இந்த சிக்கன் எண்ணெய்கள் எதுவுமே முழுசாவே பண்ணி கொடுக்கல. முழுமையாக வேக வச்சாதான் கிருமி இருந்தால் கூட நிச்சயம் அது போகும். பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயுமே வந்து நினைச்சல கோழிக்கறினால எந்த பாதிப்பு இல்லாத மாதிரி தான் இருக்காங்க. மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு இல்லை. வேக வச்சு தான் சாப்பிட மக்கள் நல்ல வேக வச்சு சாப்பிட எந்த ஃபால்ட்டும் கிடையாது. நம்மளா கோழியை வளர்த்து சாப்பிட்றது நம்ம பெஸ்டானது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி 400 ரூபா கிட்ட போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த பறவை காய்ச்சல் வந்து இப்போ 300 ரூபா 250 ரூபா வரை ரேஞ்சு இப்போ போயிருக்கு. இந்த பக்கம் ஒன்றும் பறவை காய்ச்சலாம் ஒன்றும் தெரியல. மெட்ராஸ் பக்கம் இருக்கிறதா. நீங்கள் எந்த பொருளை சாப்பிட்டாலும் நன்றாக வேக வைத்து சாப்பிடும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனே அதை செய்வதற்கான ஏற்பாடை சுகாதாரத்துறை செய்வேன் என்று நான் கேட்டுக்கிறேன்.